ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம இந்த தலைபாரம், ஒத்த தலைவலி இதெல்லாம் நம்ம சித்த, அதாவது நாட்டு மருத்துவத்தில் எப்படி நல்லாக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், இது நொச்சி இலை. நொச்சி இப்படி தான் இருக்கும். நொச்சி இலை இங்கே இந்த மாதிரி பூ பூத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். இது வீட்டுகள்லேயும் வச்சுருப்பாங்க. அநேகமாக தெருவுகள்லாம் நிற்கும். இது காட்டிலையும் இருக்கும், அதே நேரத்தில் வீட்லேயும் இது வச்சுப்பாங்க. வேலி ஓரத்துலலாம் வச்சுருப்பாங்க. இது நொச்சி இலை இது ரொம்ப நல்ல அருமருந்து. இது யூக்லிப்டஸ் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இலை. இதுவும் தைலம் தான், தைல வகையை சேர்ந்த மரம் தான். ஆரஸ்பதி தைலம்னு சொல்லுவாங்க. அது அந்த மரம் தான், ஆரஸ்பதி மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம். அந்த மரத்தோடைய இலை இது ரெண்டு. இப்போ நம்ம வேப்ப இலையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம ரெண்டுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இந்த அளவு எடுத்துடணும். எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நிறையா நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் வேப்ப இலை இருந்தால் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட வேப்ப இலை கிடைக்கல, அதனால் நாங்கள் இது ரெண்டு தான் வச்சுருக்கோம். இதை எடுத்து நம்ம ஒரு தலகாணி உரையில் நம்ம உள்ளே தலகாணி மாதிரி இந்த மாதிரி தலகாணி உரை எடுத்துக்கணும். தலகாணி உரை எடுத்துக்கிட்டு பழைய உரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டு அதில் இந்த இது போட்டுறணும். இதை போட்டுட்டு இதை அப்படியே நம்ம இதை ஒரு அதாவது நம்ம தையல் மிஷின் இருந்தால் கூட நம்ம கையிலே கூட தச்சிடலாம். இதை நம்ம இதை மடக்கி தச்சுட்டு நம்ம தலகாணி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, நைட்டில் படுக்கையில் தலகாணிக்கு மேலே இந்த மாதிரி பரப்பி அந்த தலகாணி மேலே வச்சுட்டு தலையை நம்ம இது மேலே வச்சு படுத்தோம்னா நம்ம தலையில் உள்ள நீரையெல்லாம் இந்த நொச்சி நொச்சியும் இந்த யூக்லிப்டஸ் இலையும் நம்ம நீரையெல்லாம் இழுத்துரும். இந்த தலையில் வச்சு படுத்தோம்னா அப்படி நம்ம பரப்பி நம்ம தலகாணி படுக்கிற தலகாணி மேலேயே இதை நம்ம பரப்பி இப்படி வச்சுக்கிறோம். இந்த தலகாணி வரையை வச்சிட்டோம்னா இதை தலையை வச்சு படுத்தோம்னா தலையில் உள்ள நீரெல்லாம் இழுத்துரும். அதாவது குழந்தை பிறந்தவங்களுக்கு தலைபாரம் இருக்கும், ஜன்னி வர்றவங்க, ஜன்னி கண்டவங்க, அவங்களுக்கெல்லாம் இதை இந்த மாதிரி செஞ்சால் உடனே இது உங்களுக்கு பயன் உடனே கிடைக்கும். அது இந்த நொச்சி இலையையும் இதுவும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை விட்டுறாதீங்க. இதை செய்யுங்க. தலைபாரம் போயிடும், தலைவலி, ஒத்த தலைவலி நீங்கிரும். உங்களுக்கு மூக்கு சளி ஊற்றிக்கிட்டு நாள்பட்ட சளியெல்லாம் போயிடும். ஒருத்தருக்கு இந்த பக்கம் பாரமாக இருக்க மாதிரியே இருக்கும், மண்டை தலைவலி, அதெல்லாம் போயிடும் இந்த நொச்சி இலையில். குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் இது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அந்த ஜன்னிலாம் வர விடாமல், அப்போல்லாம் ஜன்னி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வராது. இந்த மழை காலத்துலலாம் இந்த மாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் இதை நீங்கள் ஒன்று செய்யலாம். இதை இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த இலையும் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இதில் தண்ணிக்குள்ளே அள்ளி போட்டு செங்கல் இருக்குது பார்த்தீங்களா, செங்கல் நம்ம வீடு கட்டுற செங்கல், அந்த செங்கலில் ரெண்டு பீஸ் எடுத்து அதையும் நச்சு அதில் போட்டுட்டு அப்படியே ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிச்சாலும் உங்களுக்கு தலைபாரம் எல்லாமே போயிடும். இந்த நொச்சி அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த நொச்சி இலை. இது தெருவுலையும் இருக்கும், வேலி ஓரத்தில் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் பாருங்கள், அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பூ பூத்திட்டு அழகாக இருக்கும், பெரிய மரமாகவும் வரும், செடியாகவும் நிற்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒத்த தலைவலிலாம் அப்படியே சீக்கிரமாக காணா போயிடும், தலைபாரமும் காணா போயிடும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து பயனடைஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள்.